5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் யமுனை நதியில ஒரு பிரம்மாண்ட 1000 தலை பாம்பை அடக்கினாரு. ஆனா அந்த பாம்பு இப்போ எங்க இருக்கு? அது இப்போவும் உயிரோட இருக்கா? புராணங்களின்படி யமுனை நதியை விஷமாக்கிக் கொண்டிருந்த காளிங்கன் என்ற பாம்பை கிருஷ்ணர் அங்கிருந்து துரத்தினார். ஆனா அவர் அந்த பாம்பை கொல்லல, ரமணக தீவுக்கு போகச் சொன்னார். இப்போவும் யமுனை நதியோட சில பகுதிகள்ல விசித்திரமான கருப்பு நிறமும் ஒருவிதமான வாசனையும் வீசுறதா அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி கூகுள் மேப்ல கூட ஒரு பிரம்மாண்ட உருவம் யமுனையில தெரிஞ்சது. மதுராவுக்கு பக்கத்துல இருக்கிற சில குகைகள்ல இந்த பிரம்மாண்ட நாகம் இன்னமும் தூங்கிட்டு இருக்கிறதா உள்ளூர் மக்கள் நம்புறாங்க. கிருஷ்ணரோட கால் தடம் பட்ட அந்த பாம்பு அழியவே அழியாதுன்னு சொல்லப்படுது. நீங்க நாக தோஷம் அல்லது பாம்பு மர்மங்களை நம்புறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை தூண் இல்லாத கோயில் தொங்கும் தூண் மர்மம் பற்றி பார்க்க பிரெயின் எக்கோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.